தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மற்றும் ஒரு ஜோஹோ ஹையரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நோ கோடிங் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரோல் கிடையாது, அக்கௌண்ட்ஸ் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ப்ளஸ் எனி இயர் பாஸ்ட் அவுட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே எந்த ஒரு ஐடி ஜாப் அப்டேட்ஸ்க்குமே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவான ஒரு அப்ராக்சிமேட்டட் டேட் தான் பார்த்தீங்கன்னா 30th நவம்பர். அதுக்கு முன்னாடியே எப்போ வேணாலும் அவங்களுக்கு தேவையான அப்ளிகன்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னா ஃபார்ம் க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே உங்களுக்கு இந்த ஜாப் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இந்த ஜாப் பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜோஹோவோட இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும். அக்கௌண்ட் மேனேஜர் அப்படிங்கிற ரோலுக்கு தான் ஹையர் பண்ண போகிறாங்க. உங்களுடைய மெயின் டியூட்டி என்ன ரோலாக இருக்கும் அப்படின்னா கீ கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அவங்களுடைய நீட்ஸ், அவங்களுக்கு தகுந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ், லாங் டேர்மாக அந்த கிளைண்ட்டை எப்படி நம்ம கம்பெனிக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒரு கிளைண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் வித் கிளைண்ட்ஸோட. ஓகேங்களா? அதுதான் அவங்களுடைய மெயின் டியூட்டியாக இருக்கும் இந்த அக்கௌண்ட் மேனேஜரில். ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சென்னை, கோயம்புத்தூருக்கு வீடியோ போட்டுட்ருப்போம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், உலகச்சேரியில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் லொக்கேஷன் கும்பகோணத்தில் தான் இருக்கும். கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஒரு ட்ரஸ்டட் பிஹேவியராக இருக்கணும். ஒரு நம்பிக்கைத்தனமான ஒரு கிளைண்ட்ஸ் நமக்கு, ஏன்னா ஃபாரின் கிளைண்ட்ஸ்லேருந்து அப்ராட் குளோபல் கிளைண்ட்ஸை நம்ம மீட் பண்ணுவோம். அவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். ப்ளஸ் ஒரு ட்ரஸ்டடான பிஹேவியர் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிளைண்ட்டோட கோல்ஸ் என்ன, இண்டஸ்ட்ரியோட என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான அப்ரோச் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே கண்டுபிடிக்கணும். ரெவன்யூ பூஸ்ட் பண்ணுறதுக்காக இன்டர்னல் டீம்ஸோடலாம் நல்லா கொலாபரேட் பண்ணி ஒரு எக்ஸப்ஷனான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். மானிட்டர் அக்கௌண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, கேபிஐ என்ன, கேபிஐ அப்படின்னா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஓகேங்களா? அண்ட் ப்ரொவைட் ரெகுலர் ரிப்போர்ட்ஸ். இப்போ நிறைய ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னா அதில் ஒரு டீம் இருக்க மாட்டாங்க, தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ இந்த எல்லா டீமோட பெர்ஃபார்மன்ஸையும் மெயின்டைன் பண்ணி அவங்களோட ரிப்போர்ட்லாம் எடுத்து எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளைண்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூ அவங்க சொல்கிறாங்க, இப்போ எங்களுக்கு இந்த இடத்துக்கு ஒர்க் ஆகலை, எங்களுக்கு அதில் எனக்கு கொஞ்சம் மாதிரி ஃபியூச்சர்ஸ் மாற்றி கொடுங்க, அந்த மாதிரி கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ், கிளைண்ட்டோட இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை உடனே இம்மிடியேட்டாக நம்ம அதை அந்த அக்கௌண்ட் மேனேஜர்ஸ் ப்ளஸ் அந்த டீம் கிட்ட கன்வே பண்ணி நம்ம அதை உடனே ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்வயர்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, அல்லது சிமிலர் ரோல்ஸில் எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை இருக்கணும், அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும், நல்ல கஸ்டமரை ஹேண்டில் பண்ணக்கூடிய பிஹேவியர் இருக்கணும், அக்யூரேட்டான கஸ்டமர் ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணணும், கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை உடனே ரிசால்வ் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் ஃபர்தர் ரவுண்ட்ஸுக்கு நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களோட நேம், உங்களுடைய ஜெண்டர், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், கரண்ட் லொக்கேஷன் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. நேஷனாலிட்டி இந்தியன், இயர் ஆஃப் பாசிங் நீங்கள் எந்த இயர் பாஸ்ட் அவுட், 2023 2023, 2024 2024, இல்லை 2025 தான் பாஸ்ட் அவுட் ஆக போகிறீங்க அப்படின்னா 2025 என்ட்ரு பண்ணிக்கிங்க. டோட்டல் ஏஜ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம், மற்றபடி ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரெஷராக சூஸ் பண்ணிக்கிங்க. கரண்ட் எம்ப்ளாயருமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும். பட் இது மேண்டேட்ரியாக இருக்கனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாட் அப்ளிகபிள் NA அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. கரண்ட் டிசைனேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற கம்பெனியில் என்ன ரோல் இருக்கீங்கன்னு என்ட்ரு பண்ணணும். இது நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்ளிகபிள் இல்லை, அப்போ நீங்கள் நாட் அப்ளிகபிள் போட்டுக்கலாம். ஸோ கரண்ட் டிசைனேஷன் ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்ளிகபிள் இல்லை, ஸோ நாட் அப்ளிகபிள் போட்டுங்க. கரண்ட் சிடிசியும் அதே மாதிரி தான், ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும், நீங்கள் அதில் நல் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசி மினிமம் 3 to 5 LPA கொடுங்க. 3 to 5 LPங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் சேலரி அரௌண்ட் 25 to 30,000 இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்க்கு. நோட்டீஸ் பீரியடும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே இமீடியட் சூஸ் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கம்பெனி எவ்வளோ நோட்டீஸ் பீரியடோ சூஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்வியூவில் லாஸ்ட் 6 months அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. இன்டர்நேஷனல் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஸ்கில் செட், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் தெரியும்,
இது என்னதான் கோடிங் சம்மந்தப்பட்ட ஜாப்பாக இல்லாட்டியும் உங்களுக்கு ஒரு சி தெரியும், ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும்னா அதெல்லாமே இங்கே கொடுக்கலாம். HTML தெரியும் அப்படின்னா அதையும் கொடுக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் தெரியும், பேக் எண்டு, Node.js, MongoDB, உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ SQL அதெல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். ப்ளஸ் அது போக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் எல்லாமே கொடுக்கலாம். இப்போ இது அக்கௌண்ட் மேனேஜர் அப்படிங்கிறனால அது சம்மந்தப்பட்ட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரியான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஸ்கில் இருக்குனால அது கொடுக்கலாம். எப்படி இந்த ஜாப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் செலக்ட் ட்ராப் டவுனில் யூடியூப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமை இங்கே அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் இந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற ரோலுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஐடி ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.